அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டுமென்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லம்மா. நான் என்னடா பாவம் பண்ண, ஏன்டா என்ன இப்படி வச்சு செய்றீங்க? நீ ஒன்றும் பண்ணல மச்சான், எல்லாம் உன் வாய் தான். ஏன் வாயா? ஆமாம், சும்மான் இருக்கிறது இல்லை, போகிற வர பொண்ணை கிண்டல் பண்ணுறது, எந்த பொண்ணை பார்த்தாலும் ஆளுங்கிறது, அதுதான் இப்படி வச்சு செஞ்சிட்ருக்கோம். ஏன் மச்சான், ஸ்ட்ரைட் அடிக்கிறது நம்ம உரிமை தானே? புறம்போக்கு என்னடா கோரம் பாடுறீங்க? உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கோம்ல, அப்படி தான் பாடி ஆகணும். வை, எதுக்கு அப்படி? எதுக்கு என் மேலே அவ்வளோ பயமா? ஆமாம், இந்த முகரக்கட்டைக்கு வேற 2 பயப்படுறோம். டேய் சொல்லு மச்சான். நாளைக்கு பொண்ணுங்கள்ட்ட செருப்படிப்பட்டா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தோலை உரிக்கணும்ல, அதுக்கு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நல்லவனா இருடா, வேணாங்களே, அதுக்குன்னு ஃப்ரெண்டையும் கொஞ்சம் பாருடா. என்னத்த ஃப்ரெண்டை பார்க்குறது, ஈவ்டிசிங்கில் உள்ளே போட்டு தோலை உரிக்க வேண்டியதான். நானும் நீ ரொம்ப நாளாக கையில் சிக்குவோன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் சிக்க மாட்டேங்கிறியே. நல்ல வேலை, இத்தனை நாள பொண்ணுங்க சைட் அடிச்சது அரவிந்த் மட்டும் தெரியும். ஆதிக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன வழக்கம் போல தான், கொத்து புரோட்டா தான். இது கொத்து புரோட்டா? டேய் உன் ஃப்ரெண்டுடா. அதனால தான் கொத்து புரோட்டா. அப்போ உன் ஃப்ரெண்டா இல்லைன்னா நூல் புரோட்டாவை ஆக்கிட வேண்டியதான். ஐயோ டேய் ஏன்டா? ஐயோ இவன்கிட்ட எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியலையே. தெரியாதனமா போலீஸ் ஃப்ரெண்டாக வச்சது ஒரு குத்தமா? என்னன்னா மிரட்டுறாயா? மிரட்டல ராசா, உண்மையை சொல்லிட்டு இருந்தேன். டே அபி, வா மச்சான், என்னை காப்பாற்ற அந்த மகராசானே. வாடா டே வாடா, உன் தம்பிகிட்டேருந்து என்னை காப்பாற்றி விட்ற. அண்ணன் தம்பி ஒன்றா உட்காந்து எனக்கு கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு அவரு? உன்னை காப்பாற்ற வந்த மகராசன், அப்படி தானே? யா, டெஃபினெட்லி. உன்னை கட்டி வச்சு தோலை உரிக்க சொன்னதே அவர் தான்டா. டே மச்சான், என்னடா இது? உன் உயிர் நண்பன்டா. என் உயிர் நண்பங்கிறதுனால தான் உன்னை கட்டி வச்சு தோலை உரிக்க சொன்னதோடு நிப்பாட்டியிருக்கேன். வேற ஒரு ஆளாக இருந்திருந்தானே வச்சுக்கோ. வேற ஒரு ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பியா? ஒரே அடியாக க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பேன்டா. ஓ மை காட், கொலகார பாவி, கொலகார கும்பலில் வந்து மாட்டிக்கிட்டேனே கடவுளே. அண்ணனு தம்பி சேர்ந்து எனக்கு கொலை பண்ணுறதுலே ரெடியாக இருக்கானோலே, நான் என்ன பண்ணுவேன்? அடைச்சி வாய மூடு. இப்போதான் ஓலம் வைக்கிறான். ஓலம் என்னது ஓலம் வைக்கிறான்? என் உயிரை காப்பாற்றிக்க பேசிகிட்டு இருக்கேன்டா. உன் உயிரை பார்த்து பத்திரமா வச்சுக்க. நாங்கள் சொல்கிற விஷயத்த காதில் வாங்கு. சொல்லு, என்ன விஷயம்னு சொல்லு. நீ என்ன பண்ணுற, போயிட்டு ஃபார்மல் ட்ரெஸ் மாறி, இந்த ட்ரெஸ் வேண்டாம், நார்மல் ட்ரெஸ் மாறிட்டு நீ நேராக கம்பெனி எம்எஸ்சி ஸ்டார் குரூப்ஸுக்கு போயிடு. அண்ணனும் வந்துடுவார், மது வந்ததுக்கப்புறம் அகிலன் கூட யார் கான்டாக்டில் இருக்காங்கிற அந்த லிஸ்ட்டு வந்து லேப்டாப்பில் தான் கனெக்ட் பண்ண முடியும். லேப்டாப்பில் அடித்து பார்த்துட்டு யார் அகிலன் கூட கனெக்டில் இருக்காங்க, யார் ஃபோன் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க ஆளே இல்லாமல் அப்படின்னு மட்டும் கவனி, சரியா? ஆனால் வந்து அது ஒரு லேடி ஒன்றும் ஒரு ஜென்ஸ் ஒன்றும் உள்ளே இருந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, அதையும் நீ தான் கவனிக்கணும். லேடியா? சூப்பர். ஓகேடா, ஐ எம் ரெடி. இவ்வளோ தூரம் மிரட்டி உனக்கு கொழுப்படங்க தானே பாரு. டேய் அடிச்சு வாயை உடச்சிடுவேன், சொல்கிறது போதில் கேளுடா. சாரி மச்சான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் சொல்கிறது மட்டும் நல்லா காதில் வாங்கிக்க, சரியா? என்னன்னு சொல்லு, நீ சொல்கிறத நான் செய்வேன். என்னன்னு சொல்லு. அந்த லேடி கேரக்டர்னு சொன்னால் தெரியுமா, அது வந்து மதுவோட ஃப்ரெண்டை உள்ளே என்ட்ரி ஆக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட்டு. ஏன்னா அதுலேயே இன்னொருத்தன் இருக்கான், உனக்கு தெரியல. மகிழினிக்கு அண்ணன் வந்து இவளுக்கு மதுவுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தார். அவரை வச்சு தான் அந்த ஃப்ரெண்டு மூலியமாக உள்ளே கொண்டு வராங்க. என்ன காரணம்னா அந்த பிள்ளைய வந்து அவன் லவ் பண்ணுறான். யார்? மகிழினோட அண்ணன் வந்து லவ் பண்ணுறான்.
அந்த ஒரு இதுக்காக அவள் சொல்லி செய்கிறான். ஆனால் வந்து அவன் லவ் பண்ணுறான். அந்த பிள்ளை லவ் பண்ணுறது யார் தெரியுமா? என் அண்ணனை. என் அண்ணனை மட்டும்தான் லவ் பண்ணுறா. அவள் வேணும் ஒத்த கால் நிற்கிறா. ஆனால் வந்து என் அண்ணனை பற்றி உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என் அண்ணன் யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அது உனக்கு தெரியும். சரியா? அதனால நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சைன் போட்டுட்டு என்கொயரிக்கு நான் வெளில போகிறேன். அண்ணா அதை முடிச்சுட்டு நீ யார் கூட யார் கூட டீட்டெயிலில் இருக்காங்க, யார் கூட கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பாரு. சரியா? பார்த்துட்டு பென்ட்ரைவ் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு அண்ணன் வந்து போய் அந்த பென்ட்ரைவை எப்படியாவது மதுவும் அண்ணனும் போய் தான் வாங்கணும். ஏன்னா மது கூட இருந்தால் மட்டும்தான் மது வேண்டாம். மது நானும் தப்பாக சொல்கிறேன். மது கூட இருந்தால் சரி வராது. மது எங்கேயும் விட்டுட்டு போகட்டும். சரியா? அதுக்கப்புறம் அண்ணனும் நீனும் போகணும். நீ அண்ணன் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்கிறத நீ எனக்கு வந்து அடிக்கடி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? அதே மாதிரி மதுக்கிட்ட ஒரு ஆள் துணைக்கு நிற்கணும். அது யார் நிற்கணும்? நான் நின்றுக்கிறேன். அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. நாளைக்கு டியூட்டி லீவு தான் எனக்கு. ஆஃப் டியூட்டிக்கு மேலே தான். அண்ணன் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து 1/2 hour போதும். 1/2 hourனா அப்படியே போதும். போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய்க்கிறேன். அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனால் ஒன்று, அண்ணனுக்கு சப்போர்ட் நீ தான், மதுவுக்கு சப்போர்ட் நீ தான். நல்லா ஞாபகம் வச்சுக்க. சரியா? நாளைக்கு பென்ட்ரைவ் கைக்கு வந்தால் கேஸ் அடுத்தது ஸ்டெப்பு எடுத்து மூவ் பண்ணுவேன். சரியா? பென்ட்ரைவில் எந்த ஒரு டீட்டெயிலுமே அழியல, எந்த ஒரு டேட்டாவும் யூஸ் பண்ணாமல் பத்திரமா தான் வச்சுருக்காங்க. அதை வந்து என்கொயரியில் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த வண்டி நம்பரும் கண்டுபிடிச்சிட்டேன். 2 வண்டி நம்பருக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வேற ஒரு நம்பரு, இது வேற ஒரு நம்பரு. இதுக்கப்புறம் என்னன்னு நீங்கள் நம்ம தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் நம்ம கேஸ் மூவ் பண்ணால் தான் நம்ம ஒவ்வொரு உண்மையும் வெளில கொண்டு வர முடியும். இது வரைக்கும் சாதாரணமாக இருந்தாச்சு. இதுக்கப்புறம் சாதாரணமாக இருக்க முடியாது. ஏன்னா அண்ணன் உயிருக்கு ஆபத்து இருக்குது, என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, உன் உயிருக்கு ஆபத்து இருக்குது. யாரையாவது ஒருத்தவங்க க்ளோஸ் பண்ணலாம் தான் பார்த்துட்ருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் 3 பேரும் அப்டேட் இல்லாமல் இருக்காதீங்க. நீ, நான், அண்ணன் 3 பேருமே அப்டேட்டோட தான் இருக்கணும். யார் எங்கே இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டு 3 பேருமே நீ, நான் யாருமே ஃபோன் ஆஃப் பண்ணக்கூடாது. நம்ம 3 பேருக்கு பர்சனலாக ஒரு சிம்மு வச்சுக்கோம். சரியா? 3 பேருக்கு பர்சனலாக ஒரு சிம்மு. நம்மள்கிட்ட நம்ம நம்பர் மட்டும் தான் இருக்குது. வேறு எந்த ஒரு நம்பரும் கிடையாது. வேறு யார் நம்பரும் கிடையாது. அந்த 3 நம்பரை மட்டும் வச்சு ஓட்டணும். ஓகேவா? டீட்டெயில் இதுதான்டா அபி. சரியா? ஆனால் 3 பேரும் எக்காரணத்தை கொண்டு அப்டேட் இல்லாமல் இருக்காதீங்க. நீ, நான், இவன் ஆதி 3 பேரும் அப்டேட்டோட இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? நம்ம கீழே ஆதி வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கார்ல, அவரையும் நம்மளுக்கு சேர்த்துருப்பாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் லைவ் லொக்கேஷன் முதல்ல அவருக்கு அனுப்பணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து காப்பாற்ற ஆள் இருக்கும். சரியா? எதாக இருந்தாலும் கேஸை மூவ் பண்ணுங்க. நீ இப்போ போயிட்டு கிளம்பி நீ ஆஃபீஸுக்கு வந்துட்டு நம்ம எதாக இருந்தாலும் ஆஃபீஸில் பேசிக்கலாம். சரியா? ஓ, நீ அப்படி சொல்கிறியா? சரி மச்சான், அந்த பொண்ணை இப்போ எப்படி உள்ளே கொண்டு வர போகிறா அப்படி ஏதாவது ஒன்று தெரியுமா? வேறு எப்படி? அந்த பொண்ணு டிராயிங் நல்லா வரையும். நெக்லஸ்ஸு வரைஞ்சி கொண்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஆள் உள்ளே வர வச்சுருக்கா. அது உள்ளே வர வச்சுட்டான்னா மது மட்டும் எமோஷ்னல் ஆகிட்டு அந்த பொண்ணு பேரை சொல்லிட்டாங்கன்னா டோட்டல் அவுட்டு. அதையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். டேய், என்னடா இது குழப்பமாகவே இருக்குடா. ஏன்டா இப்படி பண்ணுறாவ? அது வந்து அண்ணன் மேலே உள்ள லவ் கிடையாது. அண்ணன் பேரில் உள்ள சொத்து அவளுக்கு முக்கியம். அதனால் அண்ணன் லவ் பண்ணுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கா. அவன் அண்ணன் வந்து ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கான். சரியா? ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கான். அவன் வந்து மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தாட்டுக்காக வந்துட்டுருக்கான். 2வது வந்து அவன் அண்ணனை ஒரு கம்பெனியில் வந்து நிப்பாட்டணும் அவன் நினச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்துகிட்ருக்கா. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு மட்டமான ஒரு ஆசையில் வந்து நிற்கிது. சரியா? அதனால சொல்கிறேன், கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லோரும் கிளம்புங்க. எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது.
சரி மச்சான், நீ எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியுது. போயிட்டு வா, பார்த்து பத்திரம். என்னடா போகிற போக்கில் போட்டு கொடுத்துட்டு போகலான்னு பார்க்குறியா? அவன் எதுக்கு தம்பி போட்டு கொடுக்கணும், எனக்கே தெரியுமே. எப்படிண்ணா உனக்கு தெரியும்? அந்த பொண்ணு எம்எஸ் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கா. அந்த பொண்ணை வளர்த்தவங்க சித்தப்பா சித்தி தான். அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க சித்தப்பா சித்தி வளர்த்தாங்க. 18 வயசு வந்ததுக்கப்புறம் சுத்தெல்லாம் கையெழுத்து போட்டால் அவங்க சித்தப்பா சித்திட்ட கொடுத்துட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு அடிச்சு துரத்திட்டாங்க. அதானே? இது எப்படின்னா உனக்கு ஆல் டீட்டெயில் ஐ நோ, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனால் கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் வச்சு பார்த்து, அது உன் கையில் தான் இருக்குது. இல்லை, நான் கண் கலங்கெல்லாம் விட மாட்டேன். அவள் அம்மா அப்பா பாஸ் தான் நான் அவளுக்கு காட்டுவேனே. அவளுக்கு ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ நல்ல ஃப்ரெண்டா, நல்ல அண்ணனா, நல்ல தம்பியை, நல்ல புருஷனா, எல்லா உறவுமாக இருந்து அவளுக்கு நான் வழி நடத்தி கொண்டு போவேனேன். டேய், அவன் உன் டீட்டெயில் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கானே, அவன் டீட்டெயில் பற்றி உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாமல்? முதல்ல இருந்தது தெரியும், முதல்ல போனது தெரியும். ரெண்டாவது அவள் உருவத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு துணை யார் இல்லைன்னு என் அண்ணாவை லவ் பண்ண ஆரம்பித்ததும் எனக்கு தெரியும். அது எப்படிடா அண்ணன் தம்பி இவ்வளோ பாசமாக இருக்கீங்க? டே உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ ஒரு ரூட்டு போட்டுட்டு இருந்த, அந்த ரூட்டில் உள்ளதை உள்ள என்றாகுது பார்க்கும். அவன்கிட்ட போட்டு கொடுத்துடாரா? அது எப்படிரா? என்னை பற்றி அவனுக்கு தெரியுது, அவனை பற்றி எனக்கு தெரியுது, உன்னை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குமா? ஆல் டீட்டெயில் ஐநோட மச்சி, எனக்கும் தெரியும். அந்த பொண்ணை எதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஏன்னா வெளியேந்து வந்திருக்கு, எனக்கு ஏதோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால. அது ஏன்டா அப்படி சொல்கிற? உங்கள் அப்பா மிச்சம் வச்சுட்டு போன ஒரு வேருடா அது. அந்த வேர் உள்ளே இறங்கியிருக்கு. அந்த பொண்ணுக்கு திருமூட்டி கொடுத்து உள்ளே இறக்கியிருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த பொண்ணால் உனக்கு பிரச்சனை வரலாம். ஆனால் அந்த பொண்ணு மனசார செய்யாது, வேற ஒருத்தவங்க தூண்டுகோலில் செய்யும். சரியா? எதுக்கும் கேர்ஃபுல்லாக இரு. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூப்பிடு. மச்சான், என்ன அப்படி? அவன் மட்டும்தான் என் அண்ணனா? நீனு எனக்கு அண்ணன் தான்டா. பேசுறது வேணால் வாடா பொண்ணு பேசிப்பேன். என் மனசால நீ மட்டும்தான் என் அண்ணன், நீனும் இவனு தான் அண்ணன். நீங்கள் 2 பேர் தான் எனக்கு அப்பா மாதிரி. அது எப்படிரா உங்களுக்கு ஒரு பிரச்சனை விட்டு நான் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன்? நான் இருக்கேன்டா அவங்க 2 பேருக்கும். என்னெல்லாம் முடியலடா, கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பாசமாக இருக்கீங்க. எனக்கு கூட பிறந்த அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அக்கா தங்கச்சி யாருமே இல்லை. அனாதையாக வளர்ந்துட்டோன்னு நினச்சிருக்கேன்டா. நீ அனாதை இல்லடா, என் கூட பிறந்த ஒருத்தவன் தான். அண்ணனோ தம்பியோலாம் தெரியும், கூட பிறந்தவன் தான் நீ. என்னம்மா ஆஃபீஸ் கிளம்பலாமா? காது தெரிந்த காலையை கட்டிவிட்டு கண் சேரிக்கும் சுந்தரியே, அக்கறைக்கும் இக்கரைக்கும் கடந்த வெள்ளத்தை கட்டி அணை கட்டி வைத்த பைங்கிலியே, என்னில் நீ அடி உன்னில் நான் அடி, என்னில் நீ அடி உன்னில். அரவிந்த், போகலாமா? போகலாம். எனக்கு இன்னொரு சின்ன ஹெல்ப்பு. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு? இனிமேல் நீ சுடிதார் அந்த மாதிரி ஐட்டம் எதுவும் போட வேண்டாம். இனிமேல் எனக்காக சேரீ மட்டும் கட்டுறியா? அவ்வளோதானே. இனிமேல் உங்களுக்கு வெறும் சேரீ மட்டும் தான் கட்டு, வேறு எதுவும் போட மாட்டேன். ஆஃபீஸ் கிளம்புவோமா? போவோம். அரவிந்த், எனக்கு பயமாக இருக்கு அரவிந்த். எந்த ஒரு விஷயத்துக்கு நீ முதல்ல பயப்படாத, உன் கூட தான் நான் இருப்பேன். எதாக இருந்தாலும் தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணு. சரியா? நான் எங்கேயும் போகல, இங்கே தான் உன் கூட தான் இருப்பேன். ஓகே? ஃபேஸ் பண்ணு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் உன் கூட இருக்கேன். சரியா? நான் இருக்கேன்னு நினச்சிட்டு ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணி வெளில வா. சரி அரவிந்த், என்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்களா? வரட்டும்ண்ணே. உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியும். அவன் நினைக்கிறது நடக்காது. நான் என்னைக்கா இருந்தாலும் உனக்கு மட்டும்தான். அவள் உன்னை என்னை பிரிக்கணும்னு நினச்சா நான் அவளையே அழிச்சிருவேன்.
அரவிந்த் நான் என்ன பேசிகிட்டே இருக்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. என்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்களா? ஷேர் ஹோல்டர் தான் யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷேர் எவ்வளோ கொடுக்கலாம் என்ன இதை பற்றி பேச தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிம்மா வர சொல்லு, வெயிட் பண்ணோம். வந்த ஷேர் ஹோல்டரில் என்னையா இங்கேருந்து பிரித்து கூட்டு போகலான்னு வந்திருக்கா. பார்க்கலாம் யார் வந்திருக்கா என்ன நான் சொல்கிறேன். நினச்சண்டி நீ தான் உள்ளே வருவேன்னு. உன் பருப்பு என்கிட்ட வேகாது. ஓஹோ, நீ எது பண்ணாலும் அடங்கிட்டு போகிறதுனால அமைதியாக பார்த்துட்டேன். மகிழினியை விட்டுட்டேன். மதுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுக்க, இறங்கி அடிக்க நான் தெரிய ரெடியாக தான் இருக்கேன். அப்படி அரவிந்த், நீ ஏன் நடன்னு பார்க்கும். உன்னை அடையிறதுக்கு நான் 3 பொண்ணை கொண்டேன்னா இவ்வளோ காலி பண்ண எவ்வளோ நாழி ஆகும் எனக்கு. நீ ஏன் நடங்க இதுனையும் பார்த்துடும். உன் கூட வாழ்ந்தாது நான் மட்டும்தான், வேற எவ்வளோக்கு இடம் கிடையாது என் வாழ்க்கையில். என் வாழ்க்கையை பங்கு போட வந்தால் நான் அமைதியாக கை கட்டி வேடிக்கை பார்த்துட்ருப்பேனா? ஏய், இந்த ராஜு யாருன்னு தெரியாமலே ஆடிட்டுருக்கேன் அரவிந்த். நீ உன்னை ஸ்கூல் படிக்கிறதுலேயும் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன்டா. இப்போ திடீர்னு என்னை விட்டு விலகி போனால் என்னால் எப்படி போக முடியும்? முடியவே முடியாது. பார், பார்க்கலாண்டி நீயா நானான்னு. நான் இருக்கிற வரைக்கும் என் மதுக்கிட்ட எவ்வளையும் நெருங்க விட மாட்டேன். குட் மார்னிங் மேடம், வெல்கம் டு எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸ். ஐயோ, இவ பேச 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 எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது. ஏன் அரவிந்த் வச்சிருக்காளே, என் அரவிந்த் எனக்கு மட்டும் தான் சொந்த நினச்சிட்டு இருந்தேன். என் அரவிந்த் இவ்வளோ தேடி போக வச்சுட்டாளே, அவன் எவ்வளோ நல்லவன். அவன் ரேஞ்சுக்கு சி பிச்சைக்காரி இவெல்லாம் வருவாளா? குட் மார்னிங் மேடம், தேங்க்யூ. எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸ் ஷேர் ஹோல்டு பண்ண வந்திருக்கீங்களா? ஷேர் ஹோல்டு பண்ணல, ஜுவல்லர்ஸை மொத்தமாக ஹோல்சேல் ரேட்டில் எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அதனால் ஜுவல்லரி டிசைன் பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். ஹோல்ட் பண்ண நான் வரல. நீங்கள் சேல்ஸ் பண்ணுற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டாவது அதுவும் இல்லாமல் எனக்கு ஜுவல்லர்ஸ் ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா என் கடைக்கு கிடையாது ஜுவல்லரிக்கு, சுத்தமாக ஜுவல்லரி இல்லை. எனக்கு நியூ டிசைனாக வேணும், நியூ கலெக்ஷனாக வேணும். அதை உங்களால் முடியும்னா கொஞ்சம் காட்டுங்க. நினச்சேன்டி உன்னால் யாரை கொண்டு வந்து இறக்க முடியுமோ இறக்கடி. ஸ்டேஸ் பண்ண அவளுக்கும் தைரியம் இருக்குது, எனக்கும் தைரியம் இருக்குது. நான் பார்த்துக்கிறேன். ஓ அப்படிங்களா? ஜுவல்லரி கலெக்ஷன் பார்க்க வந்தீங்களா? ரைட், ஓகே. நியூ கலெக்ஷன் வேணுமா, ஓல்டு கலெக்ஷன் இருந்தால் போதுமா? இல்லை, ஓல்டு கலெக்ஷன்லாம் என்கிட்ட அதிகமாகவே இருக்குது. இப்போ நியூ கலெக்ஷன் தான் வேணும். நியூவாக ட்ரெண்டிங்காக இப்போ போட்ட பசங்களுக்கு தகுந்த மாதிரி நியூ டிசைனர் இருந்தாங்களா, அவங்க கொஞ்சம் உள்ளே வர சொல்கிறீங்களா? டிசைனர் உள்ளே வந்து அவனால் எப்படி தாங்க முடியும்? என்னடி பண்ண போகிறேன்? எதுவாக இருந்தால் கொஞ்சம் மனசு தைரியமாக வச்சுக்கோ. என்ன என்னையே பார்த்துட்ருக்கீங்க? டிசைனர் உள்ளே வர சொல்லுங்க. டிசைனர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தானே உனக்கு கச்சேரியே இருக்குது. உள்ளே வந்தால் உன்னுடைய சுயரூபம் தெரிஞ்சிடும்ல. வரட்டும். ஏ ராஜி, அவளுக்கு மட்டும் எதுவும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கணும், உயிரோட விட மாட்டேன். என்ன யோசிச்சுட்டே இருக்குங்க? நியூ டிசைனரை உள்ளே வர சொல்லுங்க. டைம் ஆகிடுச்சு, அவங்க டிசைன் காட்டணும்ல. ஓகேம்மா. டே அபி, டிசைனர் உள்ளே அனுப்புடா. ஓகே, அது உள்ளே அனுப்பிட்டேன். நீ உள்ளே போம்மா.